அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நானா நீயாங்கிறது நீங்கள் ஒரு சில டிவி நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்பீங்க. கலந்துரையாடல், நாட் நெசசரிலி பட்டிமன்றம். இங்கே ஒரு குறிப்பிட்ட நமக்கெல்லாம் நெருக்கமான ஒரு டாப்பிக்கை எடுத்து அதில் இருக்கிற பல எண்ணங்களை பகிர்ந்துக்கிறது தான் இதோட ஐடியா. இப்போ நமக்கு பிடித்தமான பழக்கமான விஷயங்களை விட்டு தொலைவில் வரும்போது தான் அதோட அருமை நம்மளுக்கு தெரியுதுங்கிறது ரொம்ப யதார்த்தமான உண்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மதுரைக்காரர் பாம்பேக்கு வர்றாருன்னு வச்சுங்க. பாம்பே போன அப்புறம் மதுரையோட அருமை பெருமைகள்லாம், உதாரணத்துக்கு ராத்திரி 2 மணிக்கு சூடாக சாப்பாடு கிடைக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அகமகிழ்ந்து பேசுவார். அவருக்கே அந்த மாதிரினா இப்போ நம்மளாம் இங்கே இவ்வளவு தொலைவு வந்திருக்கோம். இவ்வளவு தொலைவு வந்திருந்தும் முதன்மையான தொன்மையான நம்மளுக்கெல்லாம் அண்மையான தமிழ் கலாச்சாரத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கலாமா, இருக்கா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் இந்த 2 அணிகளும் இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு. பொங்கல், தோசை, சாம்பார் இந்த மாதிரி வந்துட்டாங்க. ஆரம்பம் சூடா இருக்கலாம், இப்படி ஆவி பறக்கிற மாதிரி. ஆமா, இந்த மாதிரி உணவு வகைகள் ஈவன் இந்தியாவிலேயே ஒரு வாக்கெடுப்பு நடத்தினோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச உணவு நிச்சயமா தோசை தான். அந்த மாதிரி தமிழ் கலாச்சாரத்தை எனக்கு பிடிச்சது உணவு தான். பண்டிகையாலே எடுத்துவாங்க. பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சீடை, முறுக்கு, ஈவன் முக்கியமான நிகழ்ச்சிகள் பொண்ணு பார்க்கும்போது பஜ்ஜி சொச்சி, இந்த மாதிரி 8 மணிக்கு தான் சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் தமிழ் கலாச்சாரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது சமூக உணர்வு, இந்த கம்யூனிட்டி ஃபீலிங். இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னா க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போதும், தூர லொக்கேஷன் வச்சுக்கலாம், ஹவாயில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் கூட பண்ணி முடிச்சுப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் கல்யாணமாக இருக்கட்டும், சொன்ன மாதிரி பண்டிகையாக இருக்கட்டும், எல்லாரும் நிறைய பேர் வந்தால் தான் ஜாலியாக இருக்கும், கூட்டமாக இருக்கும்னு நினச்சி எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுறது தான் நல்ல விஷயம்னு நினைப்போம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். நம்ம தனி மனிதரில் நம்மளுக்கும் சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளை உணர வைக்கும். நல்ல பாயிண்ட். எனக்கு தமிழ் கலாச்சாரத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது தான். ஒரு பெண்ணும் ஆணும் தான் மட்டும் டிசைட் பண்ணி தன்னுடைய ஃபேமிலியை டிட்டர்மின் பண்ணிக்கிறத விட பெரியவங்களும் குடும்பங்களும் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, சித்தி சித்தப்பா, அத்தை மாமா எல்லாரும் பார்த்து ஒரு குடும்பங்களுக்குள்ள ஒரு மேரேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிற அரேஞ்ச் மேரேஜ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஐ லைக் தட் ஆஸ்பெக்ட். நல்ல கலாச்சாரத்துல அம்மா அப்பா வந்தோட அவங்க ஹோட்டல் தங்கிட்டு இதுல சரியான நல்ல பாயிண்ட் அது. ஏன்னா இப்போ இங்க கேம்பஸ் வந்தாலே முதல் 1 மணி நேரத்துக்கு வாசல்ல கூட 2 பேர் இருந்து வரவேற்கிறாங்க. அதுக்கு வேற எந்த இதுலயும் அந்த மாதிரி நடக்குமான்னு கூட தெரியாது. அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையோ இல்ல நண்பர்களோ போயிட்டு வடக்கு அவங்களுக்கு சமையல் ஒரு வாரம் வேலையெல்லாம் முடியாது. அவங்களுக்கு ஒரே டெட்ல அதனால அவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள கறிக்காயோ பால் தயிர் அவங்களுக்கு 2 நாளைக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி கொண்டு அவங்க ஆயிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற விருந்தோம்பல் நம்மளுக்கு அங்க பழகினதுனால அங்கேருந்து இங்க வந்தாலும் இருக்கு.